வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சீரீஸாக பார்க்கலாம். வரிசையாக பாலிட்டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா சிலபஸ் வைஸ், சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்கோ அதில் ப்ரீவியஸாக என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்ற எல்லா கொஷினையும் நான் சேர்த்து ஒரு வீடியோவில் கொடுக்கேன். இப்போ சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதாவது அரசியலமைப்பின் வரலாற்று பின்புலம். இதுதான் நமக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக். இந்த டாப்பிக்கு கீழே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ப்ரீவியஸில் அப்படின்றத தொகுத்து ஒரே வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பாலிட்டியில் ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸ் வைஸ் டாபிக் முடிச்சுட்டு கூட ஒரு எக்ஸாம் மாதிரி போட்டு பார்க்கலாம். இதில் இருக்க எந்த கொஷினுமே நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் தான். இதில் நான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ரெண்டுத்துலேயுமே கொஷின் ஷோ பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் கொஷினை செக் பண்ணிவிட்டு நம்ம தமிழில் ஆன்சர் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை பொறுத்தளவுக்கு பிட் இந்திய சட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள தலைவரை நியமனம் செய்து கொள்ளலாம் என கூறியது? ஆப்ஷன் பிட் இந்திய சட்டம், ஒழுங்குமுறை சட்டம், 1793 பட்டய சட்டம், 1813 பட்டய சட்டம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிட் இந்திய சட்டம். இப்போ இந்த பிட் இந்திய சட்டத்தை பற்றி பார்க்கலாம். பிட் இந்திய சட்டம் 1784 கொண்டு வரப்பட்டது. இது யார் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தோன்னா வில்லியம் பிட், இங்கிலாந்து பிரதமரான வில்லியம் பிட் கொண்டு வந்திருப்பார். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிட் இந்திய சட்டத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் வந்திருக்கும், 1773 ஒழுங்குமுறை சட்டம்னு. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்க ப்ராப்ளத்தெல்லாம் சரி செய்கிறதுக்காக தான் பிட் இந்திய சட்டம் வந்திருக்கும். இந்த பிட் இந்திய சட்டம் மூலம் தான் நமக்கு கட்டுப்பாட்டு குழு உருவாகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் நிர்வாக குழுன்னு ஒன்று இருக்கும். அந்த நிர்வாக குழுவோட கொஞ்சம் ரைட்ஸ் எடுத்து நம்ம கட்டுப்பாட்டு குழுக்கு கொடுத்துருவாங்க இந்த சட்டத்து மூலமாக. நெக்ஸ்ட் இரட்டை அரசாங்க முறை வந்திருக்கும். இரட்டை அரசாங்க முறைனா கம்பெனியோட அதிகாரம் அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக இரட்டை அரசாங்க முறை வந்திருக்கும். அது கூடவே ஒரு ரகசிய குழுவும் இந்த டைமில் தான் 1784 பிட் இந்திய சட்டத்தின் வழியாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பிட் இந்திய சட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா நிர்வாக குழுவோட உறுப்பினரோட எண்ணிக்கை 1+3ன்னு மாற்றிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு 1+4ன்னு இருக்கும். இப்போ 1+3ன்னு மாற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்க ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருக்க ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா நார்த் பிரபு. அப்போ பிரிட்டிஷோட பிரதமர் அந்த நார்த் பிரபு தான் இதை கொண்டு வந்திருப்பார். ஏன் இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா 1772 வரைக்கும் நம்ம இந்தியாவை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி தான் வணிகம் செய்யும். அவங்க தான் ரூலிங்கும் பண்ணுவாங்க. பட் 1773 இந்த நார்த் பிரபு கொண்டு வந்த பிட் இந்திய சட்டப்படி பிரிட்டிஷ் அரசு ஃபஸ்ட் டைமாக கம்பெனியோட அரசியல் நிர்வாக பணிகளை முறைப்படுத்தும். அந்த சட்டத்தைப்படி தான் இயக்குனர் குழுன்னு ஒன்று அமைக்கும். அதாவது இந்த கம்பெனியை வழிநடத்த இயக்குனர் குழு அப்படின்னு ஒன்று அமைச்சு தரும். இந்த இயக்குனர் குழு எதுக்குன்னா கம்பெனியை வழிநடத்த, கம்பெனி இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இயக்குனர் குழு தான் இருக்கும். இப்போ ஒழுங்குமுறை சட்டம் பிட் இந்திய சட்டம் பற்றி உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சிருக்கும். இது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படுது? ஆப்ஷன் கிரிப்ஸ் மிஷன், கேபினட் மிஷன், மவுண்ட் பேட்டன் திட்டம், நேரு திட்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கேபினட் மிஷன் திட்டம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பற்றியும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்குள்ள அமைச்சரவை தூதுக்குழு வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா எம்என் ராய். இவர் என்ன கேட்டிருப்பாருன்னா இந்தியாவிற்கு அரசியல் நிர்ணய சபை வேண்டும் அப்படின்ற முதல் கருத்து வச்சவர் யாருன்னா எம்என் ராய். எப்போ சொல்லியிருப்பாருன்னா 1934. இதன் காரணமாக தான் நமக்கு அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு வரும். அதில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்த 3 பேர் இருப்பாங்க. அது யாரெல்லாம் பார்த்தோன்னா பெதிக் லாரன்ஸ், கிரிப்ஸு, அலெக்சாண்டர். இவங்க 3 பேருமே வருவாங்க. இவங்க பரிந்துரையின் பேரில் தான் டிசம்பர் 6, 1946 அரசியல் நிர்ணய சபை உருவாகும். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க நேரு அறிக்கை. நேரு திட்டம்னா ஒன்றும் இல்லை, 1928 மோதிலால் நேரு தான் இந்தியாவின் மாதிரி அரசியலமைப்பு வரைவை உருவாக்கியிருப்பார். அதாவது நேரு திட்டம்னு சொன்னாலே நிறைய பேர் ஜவஹர்லால் நேரு நினச்சிருவீங்க. பட் மோதிலால் நேரு தான் நேரு திட்டத்தை கொடுத்துருப்பார். இந்தியாவிற்கு அரசியலமைப்புன்னு ஒன்று கிடச்சதுன்னா அது இப்படி தான் இருக்கணும்னு ஒரு முன்மாதிரி இவர் தான் கொடுத்துருப்பார். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்தால் கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு இதுக்கு யார் தலைமைன்னு பார்த்தோன்னா ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் தான் இதுக்கு தலைமை தாங்குவார். இந்த குழு இது தோல்வியில் முடிஞ்சிடும். இதனால நம்ம இந்தியாவில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 இந்த குழுவோட தோல்வியினால தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கும். நெக்ஸ்ட்டு மவுண்ட் பேட்டன் திட்டம்னு ஒன்று இருக்குது. அது 1947 ஜூன் 3 தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தோட விளைவாக தான் நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டுமே பிரிவாங்க. பாகிஸ்தான் நம்மகிட்ட இந்தியாவிலேருந்து பிரிஞ்ச நாள் என்னைக்குன்னு பார்த்தோன்னா 1947 ஆகஸ்ட் 14. நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
இந்த வீடியோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான வீடியோ தான். அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை சொல்லிவிட்டு ஆன்சரை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். ஆனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து நம்ம பார்க்குறோன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் என்ன இருக்குது, ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு என்ன கொஷின் கேட்பாங்க, இதெல்லாம் பார்த்தா தான் நெக்ஸ்ட் இயரில் வர கொஷின்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணலான்னு நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது பாலிட்டி மட்டும் இல்லை, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், எதுக்குனாலும் நீங்கள் பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறீங்கன்னா ஆப்ஷனையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன்லேருந்து என்ன மாதிரி கொஷின்லாம் ஃப்ரேம் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது சில கொஷின் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும், மற்றபடி நிறைய கொஷின் அந்த ஆப்ஷன்லேருந்து தான் வேறு கொஷினே ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் யாரால் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வில்லியம் பெண்டிங், மெக்காலே பிரபு, நார்த் பிரபு, ஹாஸ்டிங் பிரபு. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆப்ஷன் சி நார்த் பிரபு. இது எதுலேருந்து எடுத்துருவாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்க ஆப்ஷன்லேருந்து தான் இந்த கொஷினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் அடுத்தடுத்த இயரில் கேட்ட கொஷின் தான். ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா அதோட ஆப்ஷனை நீங்கள் படிக்கிறது, ஆப்ஷன்லேருந்து கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றதை படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நார்த் பிரபு. ஆல்ரெடி வந்து 1773 ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது கொண்டு வந்தது நார்த் பிரபு. இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட வணிகம் மற்றும் அரசியலோட போக்கை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த சட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 1772 வரைக்கும் வங்காளத்தில் ஆளுநர், அதாவது கவர்னர்ன்ற ஒரு போஸ்டிங் இருந்திருக்கும். இந்த சட்டம் 1773ஆம் சட்டத்தின்படி தான் வங்காளத்தின் கவர்னர் அப்படின்ற போஸ்டிங்கை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷினை டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கூட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷினை டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கூட கேட்டிருக்காங்க. அப்படி மாற்றப்பட்ட முதல் கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தோன்னா வாரன் ஹாஸ்டிங். யார் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா வாரன் ஹாஸ்டிங். அப்போ லாஸ்ட்டாக இந்த மாற்றுறதுக்கு முன்னாடி வங்காளத்தின் ஆளுநராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்த வாரன் ஹாஸ்டிங் தான். அவர் தான் வங்காளத்தின் ஆளுநராக இருந்திருப்பார். அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவரோட போஸ்டிங்கோட நேமை மட்டும் மாற்றி விடும், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றி விட்டுரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி ஆளுநர், வங்காளத்தின் கடைசி ஆளுநர் அப்படின்ற போஸ்டிங்கில் இருந்ததும் வாரன் ஹாஸ்டிங் தான். வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜென்ரல் அப்படின்ற போஸ்டிங்கில் இருந்ததும் அவர் தான். இதே மாதிரி எக்கனாமிக்கில் நம்ம இந்தியாவில் ஒரு போஸ்டிங் வந்திருக்கும். அதாவது 5 ஆண்டு திட்டத்தோட தலைவர் வந்து பதவி வழி பிரதமராக இருந்திருப்பார். கடைசி 12வது 5 ஆண்டு திட்டம் வரும்போது பிரதமர் நரேந்திர மோடி தான் இருந்திருப்பார். லாஸ்ட்டாக அதை ஒழிச்சிட்டு நமக்கு நிதி ஆயோக் வந்திருக்கும். நிதி ஆயோக்கோட ஃபஸ்ட்டு தலைவரும் அவராக தான் இருந்திருப்பார். ஏன்னா வந்து இந்த ரெண்டுத்துக்குமே வந்து யார் தலைவராக இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பதவி வழி பிரதமர், அவங்க யாரோ அவர் தான் தலைவராக இருப்பாங்க. இதே மாதிரி நம்ம பாலிட்டி படித்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி படித்தாலும் சரி, எக்கனாமிக் படித்தாலும் சரி, ஒரு பாயிண்ட் வருதுன்னா அதுக்கு ஈக்குவலாக சிங்க் ஆகிற மாதிரி ஏதாவது பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இப்போ இந்த வீடியோ வந்து 7 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் நிறைய கொஷின் ப்ளஸ் வந்து ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் சேர்த்து அதிகமான கொஷின் இருக்க மாதிரி வீடியோ நான் கொண்டு வரேன். அது கூடவே நம்ம சேனலில் வந்து பிவைக்யூ, பாலிட்டியோட பிவைக்யூ வந்து சிலபஸ் வைஸாகவே கொண்டு போயிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படின்னு சிலபஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதா, அதில் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் முகவுரையில் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சிலபஸ் வைஸாகவே நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் பிவைக்யூ, பாலிட்டி பிவைக்யூவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எக்கனாமிக் பிவைக்யூ, அண்ட் தென் வந்து ஐஎன்எம் பிவைக்யூ, இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கும் வீடியோவாக வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கு உங்களுக்கு வந்து பிவைக்யூ வேணும், பிவைக்யூ சீரிஸ் மாதிரி போடணுன்னா நீங்கள் அதுவுமே கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்குமே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.